ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய முகத்தை அழகாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதுவும் அந்த ஆசைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் ஒரு சிலருக்கு முகத்தில் முடி அப்படின்றது வளர்ந்துருக்கும். அதை போக்குறதுக்காக நீங்களும் பலவிதமான செயற்கையான க்ரீம்களை பயன்படுத்தியிருப்பீங்க, வேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நல்ல பலனை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டால் வலிகளை மட்டுமே ஏற்படுத்தியிருக்கும். அதனால தான் இன்றைய பதிவில் உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை இயற்கையான முறையில் எப்படி நீக்கலாம் அப்படின்றத ஒரு குறிப்பாக பார்க்க போகிறோம். உங்களோட முகத்தில் உள்ள முடிகளை இயற்கையான முறையில எப்படி போக்குறது அப்படின்னா இதுக்கு தேவையான சில பொருட்கள் இருக்கு. என்னலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், காஃபி தூள் 1 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன், கற்றாழை ஜெல் 1 டேபிள் ஸ்பூன், வைட்டமின் E கேப்சூல் 2. ஸோ தேவையான இந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. முதல்ல அடுப்புல இந்த கடாயை வச்சுட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் பால், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதோட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதி விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு கிண்ணத்துல எடுத்து மாத்தி ஊத்தி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் அதுல கலக்க போறோம். காஃபி தூள்ல நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உடனேயே 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. எந்த ஒரு கட்டி பதமும் ஆகாம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல்ல சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல மிக்சரா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அந்த மிக்சர் ரெடி ஆனதுக்கு அப்புறமா லாஸ்டா 2 வைட்டமின் E கேப்சூலா இதோட சேர்க்க போறோம். சோ இந்த எல்லா மிக்சரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சிருக்கும். சோ இந்த வேக்ஸை உங்களுடைய ஃபேஸ்ல அல்லது உங்களுடைய உடம்புல எந்த இடத்துல தேவையில்லாத முடி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா குளிர்ச்சியான நீரை பயன்படுத்தி நல்லா கழுவி எடுத்துடுங்க. இதே மாதிரி நீங்க வாரத்துல 2 அல்லது 3 முறை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரலாம். இப்படி செய்யும் பொழுது முகத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத முடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கொட்ட ஆரம்பிக்கும். அண்ட் உடம்புல வேற ஏதாவது பாகங்கள்ல அடர்ந்த முடி இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் உதிர லேட் ஆகலாம். ஸோ எந்த அளவுக்கு ஃபைனான முடியா இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உதிர ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரியான ரெமெடி ட்ரை பண்ணும்போது கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எடுத்ததுமே எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. ஸோ தொடர்ந்து இதை ட்ரை பண்ணிட்டே வாங்க. எந்த ஏரியா அண்ட் என்ன மாதிரியான ஹார்டா அந்த முடி இருக்கு அப்படின்றத பொறுத்து முடி உதிர்றது இந்த முடி குறையிறது அப்படின்றது வித்தியாசப்படும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ லுக் த பெஸ்ட். ரைஸ் ஃப்ளார், கடலை மாவுலாம் ரொம்ப நல்லது. பச்சைப்பயிரை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுவே ஒரு நல்ல ஸ்க்ரப். நைட்டு எப்போவுமே இந்த ஹைலரானிக் ஆசிட் இல்லை வைட்டமின் C எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைட்டமின் C அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இது போட்டு படுத்துனா ஒரு பீஸ் ஆஃப் தக்காளி எடுத்து சுகரில் டிப் பண்ணோன்னா அது கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி ஆகிடும். அதை ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டர்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கணும்னா மெயினாக தயிர் யூஸ் பண்ணுவேன். தயிர் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம கூலாக இருக்கிற தயிரை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நம்ம எடுத்தாலும். டார்க் சர்க்கிள்ஸ்க்கு குக்கும்பர், ஓப்பன் போர்ஸ்க்கு பேசன் ஃப்ளார் இஸ் வெரி குட். நம்ம சிரிக்கும் போது நம்ம கண்ணை மூடி சிரிக்கிறோம் இல்லை நம்ம இப்படியே கண்ணை சுருக்கியே வச்சிருக்கனால தான் இந்த ரிங்கிள்ஸ் வருது. நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் பார்லருக்கு போவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் பார்லருக்கு போயிடும்ல, மெயினாக நான் ஹேருக்கு மட்டும் தான் போவேன். ஃபேஸ்க்கு ஐ டோன்ட் டூ எனிதிங்.